அவள் தானே எங்கள் புன்னகை. சந்தோஷத்துல அப்படியே தலகால புரியாம சார் ஆடுறீங்க போல. ஆமா, எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா? இந்த டெண்டர் எனக்கு கிடைக்குமா இல்ல கைவிட்டு போயிருமான்னு அவ்வளோ அவ்வளோ உழைப்பு போட்டிருக்கேன். எதுவுமே தெரியாம என் கையில அது கிடைக்கும் போது என்னால சந்தோஷமே தாங்க முடியல. எவ்வளோடா கோட்டிங்? அதெல்லாம் இப்போ சொல்ல மாட்டேன். அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன், ஓகேவா? முதல்ல போய் அண்ணங்கிட்ட சொல்லி ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரலாமா? இப்ப சொன்ன பாத்தியா, இது கரெக்ட். எப்போதுமே தனக்கு ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு அப்படின்னா அது தன்னாலே இல்லை, தன்னை சார்ந்தவங்களால தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு நீ நினைக்கிற பாத்தியா? இதுதான் உங்ககிட்ட இருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது, ஓகேவா? கண்டிப்பாக மாமா கிட்டே அக்கா கிட்டே சொல்லி ஆசீர்வாதம் வாங்கு. அதே மாதிரி அனிதா கிட்டையும் விக்ரம் மாமா கிட்டையும் ஃபோனில் சொல்லி ஆசீர்வாதம் வாங்கு. எல்லார்கிட்டையுமே சொல்லு, எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. அத்தை மாமாவும் நாளைக்கு வந்துடுவாங்க, அவங்க கிட்டே சொல்லணும். கண்டிப்பா எல்லார்கிட்டயும் சொல்லணும். அதுக்கு முன்னாடி முதல்ல போய் விஜய் கிட்ட சொல்லிடலாம். சண்டைக்கோழி, மறுபடியும் தேங்க்ஸ். அடிச்சுன்னு வச்சுக்க. தேங்க்ஸ் ஆமா, இருக்கா? தேங்க்ஸ் தேங்க்ஸ் சொல்லிட்டே இருக்க. பக்கத்துல வாய சொல்றேன். என்னவா? ஒரு உண்மையை சொல்லட்டுமா? உண்மையாலுமே நம்ம லைஃப்ல நீ கொடுத்து வச்சவளா இல்ல நான் கொடுத்து வச்சவளான்னு கேட்டா நான் தாண்டி கொடுத்து வச்சவன். நீ மட்டும் என் லைஃப்ல வரலன்னு வச்சுக்கோயேன், இல்ல உன் இடத்துல வேற எவ்வளவு இருந்திருந்தான்னு வச்சுக்கோயேன், நான் பண்ண டார்ச்சருக்கோ கொடுமைக்கோ யாருமே என் கூட இருந்திருக்க மாட்டாங்க. ஆனா என்னோட ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாடியும் நீதான் இருக்க. எப்படி சந்தையா நீ இந்த அளவுக்கு நீ அண்டர்ஸ்டாண்ட் ஆரம்பிச்சிட்டா மறுபடியும் பழைய பஞ்சாங்கம்? ஏண்டா? உண்மை அதானடி. இப்படி பிடிக்காத புருஷா, ஒரு ரிலேஷன்ஷிப்ல எல்லாமே சரியா இருக்குமான்னு கேட்டா அது இருக்காது. ஒருவேளை அப்படி அமைஞ்சிட்டாலும் காலப்போக்கில் அது கண்டிப்பாக மாறும். என்ன கேட்டால் சரியாக இருக்காமல் இருக்கிறது தான் சரி. அப்படி சரியில்லாமல் எந்த பார்ட் இருக்கிறதோ அதை கரெக்டாக அவங்கக்கிட்ட இருந்து நம்ம அதை மாற்றிடலாம். ஸோ அதுக்காக தான் ரிலேஷன்ஷிப்னு ஒரு உறவே அங்கே உருவாகுது. அவங்ககிட்ட எப்போதுமே சொல்கிறதான் என்ன, ஒருத்தவங்க லைஃப்பில் கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்னா அவங்களோட இடத்துல இருந்து அந்த பெயினை யோசித்து பார்க்கும்போது அது என்னன்னு நம்மளுக்கு தெரியும். என்ன, அவங்களோட பெயின் எப்படி இருக்குன்னு நம்மளால் உணர முடியாட்டியும் அதை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ உன் பெயினை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அதுக்காக உனக்கு நான் இறங்கி போய் விட்டு கொடுத்து போனேன். ஒருவேளை நீ அன்றைக்கி வீம்பு பிடிச்சிருந்த மாதிரி நானும் வீம்பு பிடிச்சிட்டு இவன் எனக்கு வேணாம், நான் கல்யாணம் பண்ண மாட்டேன், என்னை விட்டுருங்க அப்படி இப்படி நான் வீம்புக்குன்னு ஏதாவது பண்ணிகிட்டு இருந்தேன்னா உன்ன மாதிரி ஒரு அன்பான புருஷன் இல்லை இப்படி ஒரு குடும்பம் எனக்கு கிடைச்சிருக்குமா? எதுவும் கையில் கிடைக்கிறதுக்கு முன்னாடி கனவு காணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது கடைசியில் கனவாகவே போயிடும். கையில் கிடைச்சதுக்கப்புறம் நிஜமாகவே அந்த வாழ்க்கையை வாழும்போது அது செம ஃபீலாக இருக்கும். ஸோ அப்படி ஒரு லைஃப்பை எனக்கு கொடுத்த என்னோட என்னவனுக்காக நான் என்ன வேணுனாலும் பண்ணுவேன்ல. நீ சிரிக்கிறதுக்காக என்ன நான் காயப்படுத்திக்கணுனாலும் தாராளமாக பண்ணுவேன். ஜஸ்ட் உனக்கு ஒரு தூணாக மட்டும்தான் நான் இருந்தனே தவிர உன்னோட மொத்த வீடையும் நான் கட்டிடல, நீ தான் கட்டினேன். என்ன, உனக்கு உதவியாக இருப்பேன். எப்பெல்லாம் நீ சோர்ந்து போறியோ அப்பெல்லாம் தட்டி விட்டு உனக்கு உதவியாக இருந்து நீ மேலே உயிரை பறக்கிறதுக்கு நான் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தேன், அவ்வளோதான். ஆனால் எதுவுமே நீ நினைக்காம உன் கையில் உனக்கு அது நிஜமாயிருக்காது, புரியுதா? நீ என்ன சொன்னாலும் சரி, என்னோட வெற்றிக்கு எல்லாத்துக்கும் நீ மட்டும்தான் காரணம். ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங்னு போகிறது மட்டும் லைஃப் இல்லை, அதை தாண்டி இன்னும் எவ்வளவோ இருக்குன்னு சொல்லி கொடுத்தது நீ தான். ஒரு குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருந்த என்ன இப்போவும் குழந்தை மாதிரி தான் பண்ணுற, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எது சரி எது தப்பு, நீ இந்த வழியில் போ இது சரியாக இருக்கும், அந்த வழியில் போகாதது தப்பாக இருக்கும்னு எனக்கு ஒரு அம்மா மாதிரி இருந்து வழி நடத்துனது யாரு? என் பொண்டாட்டி தானே. ஸோ இந்த வெற்றி என் சண்டைக்கோழி இல்லைன்னா எனக்கு கிடைச்சிருக்காது. சரி ஓகே, நான் இல்லைனா உனக்கு கிடைச்சிருக்காதுன்னே வச்சுக்கோ, அது உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல. ஆனால் என்ன பொறுத்தளவில் நான் உழைப்பை மட்டும்தான் நம்புவேன். ஸோ என் புருஷன் உழைச்சா அதனால கிடைச்சிருச்சு. ஓகே, பி ஹாப்பி. எப்போதும் ஹாப்பியாக இருடாமா, எனக்கு அது போதும், ஓகேவா? என் மீது கொண்ட உன் காதலை உயிர் பிரிகையிலும் சுமப்பேனே, உன்னாசைகள் சிறகு விரித்திட நான் வானமாயிருப்பேனே, நீ சிந்தும் புன்னகையொன்றே என இங்கு இயக்குதடி, அம்மானை என்னை நீ அணைத்தாள் கண்ணீரும் சுரக்குதடி. சரி வா, போய் மாமா கிட்டே அக்கா கிட்டே சொல்லி ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரலாம். அது எப்படி கரெக்டா உனக்கு தெரியும்? இவன் பேர்ல தான் எல்லாமே இருக்குன்னு உனக்கு தெரியுமா? இல்ல வேற ஏதாவது போய் சொல்லிட்டு இருக்கியா?
அறிவு கட்ட முண்டோம் எதை செக் பண்ணாம அங்க உன்னை அனுப்புறதுக்கு எனக்கு என்ன பைத்தியமா? ஓகே, நீ அதெல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணிருப்ப. இல்ல எனக்கு ஒரு விஷயம் புரியல. உனக்கு இந்த வீட்டோட ப்ராப்பர்ட்டி முக்கியமா இல்ல விஜய் முக்கியமா? எனக்கு ஒண்ணுமே புரியல. எதுக்காக நீ இந்த அளவுக்கு போராடிட்டு இருக்க? ஆ? இப்ப நீ அதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போற? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். எனக்கு எல்லாமே தான் முக்கியம், ஓகேவா? மெயினா அந்த வீட்டு ப்ராப்பர்ட்டி தான் எனக்கு முக்கியம். அந்த வீட்டு சொத்துக்காக நான் ஆசைப்படல. எனக்கு இருக்கிற சொத்துக்கும் அந்தஸ்துக்கும் அந்த சொத்தெல்லாம் எனக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய இது கிடையாது. எனக்கு ஆதிராவை பழி வாங்கணும். அதுக்காக தான் நான் இப்படி இறங்கியிருக்கேன். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. இங்கே பாரு, அந்த வீட்டோட மொத்த ப்ராப்பர்ட்டியும் விஜய் பேரில் தான் இருக்குது. அதை எப்படி சைன் வாங்கணும்னு எனக்கு தெரியும். எனக்கு தேவை அந்த பத்திரத்தோட ஒரிஜினல் காப்பி. அதை மட்டும் எனக்கு ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணு. மற்றதை நான் பார்த்துப்பேன். சரி, ஓகே, நான் தேடுறேன். இந்த வீட்டோட பெரியவங்க நாளைக்கு வரதா சொல்லி ஆதிரா சொன்னான். அவங்க வரதுக்குள்ள நான் முடிஞ்ச அளவுக்கு தேட ட்ரை பண்றேன். ஓகேவா? தேடி அனுப்பி வைக்கிறேன். அப்புறம் இன்னொரு, இவகிட்ட சொல்லலாமா வேண்டாமா? அந்த குழந்தை இங்கதான் இருக்குன்னு அன்னைக்கு அவ்வளோ கோவப்பட்டா. இன்னைக்கு சொல்லி மொத்தமா வீட்டுக்கு வந்து நம்ம மிஸ்டேக் எடுத்துக்கிட்டானா? முதல்ல அந்த குழந்தை யாரோடதுன்னே தெரியல. யாரோடதுன்னே தெரியாம இவ எதையாவது பண்ணிட்டானா? இல்ல சஞ்சய், இப்போதான் நீ மெதுவா யோசிக்கணும். எதுவும் தெரியக்கூடாது. இவன் நமக்கு பண்ண துரோகத்துக்கு இது அவளுக்கு தெரியாமலே இருக்கட்டும். என்னடா என்னவோ சொல்ல வந்த? இல்ல, என்னன்னு பார்த்துட்டு கூப்பிடுறேன்னு சொன்னேன். சரி வை. அந்த குழந்தை தான் இது. இதுக்கிட்டே கேட்கலாமா? ஆமாடா. நீங்க 2 பேரும் எங்க போறீங்க? ஓ அப்படியா? உங்க பின்னாடி நிக்கிறாங்கல்ல அந்த பாப்பா யாரு? என்னது தங்கச்சியா? அப்போ இது விஜயோட குழந்தையா? விஜய்க்கு ஒரு குழந்தை தானே? ஐயோ, இந்த குழந்தை விஜய் கிட்ட பேசினா அவையும் அவ்வளவு கோவப்படணும். அப்போ ஒரு விஜய்க்கு 2 குழந்தையா? தங்கச்சியா? உங்க அப்பாவுக்கு நீங்க மட்டும் தானடா? அந்த பாப்பா ஓ அப்படியா? அப்போ நீங்க யாரு? டே குட்டி பாப்பாங்களா? சுபா, ஏற்கனவே மண்டை குழம்பி போய் தான் இருக்கேன். இதுல சிறுசுங்க கூட நீ மண்டை குழப்பதுங்களே. ஐயோ, ஒண்ணுமே புரியலையே. இது அவகிட்ட கேட்டா அவ நம்மள ஏதாவது மைண்ட மாத்திருவாலும் பயமா இருக்கு. பைத்தியம் பிடிக்குது. ஆனா எதுக்கு உயிரோட இருக்கனே எனக்கு தெரியல. அக்கா, மாமா, அக்கா, மாமா வாங்க 2 பேரும். அடுத்து யாரு? மாமா சீக்கிரம் வாங்க. அடுத்து என்ன? வாங்க போலாம். என்னடா எதுக்கு இப்படி சத்தம் போடுறீங்க? என்னம்மா காலையிலேயே இவ்ளோ சத்தம்? ஏன் சண்டை போட்டீங்களா? தீர்த்து வைக்கிறதுக்கு நாட்டாம பண்றதுக்கு நானும் என் புருஷன் வேணுமா? அக்கா என்ன கிண்டல் பண்றீங்க? ஏன் சண்டை போட்டு நீங்க தான் தீர்த்து வைக்கணுமா? அதான் நாங்களே சமாதானம் ஆயிக்குவோம். நாங்களா மெச்சூரானவங்க. ஓய், என்ன சிரிப்பு? அவ சிரிப்பா இருக்கா? இதுல இருந்தே புரிய வேணாமா குழந்தைனாரே? உங்க சண்டை அவளுங்களை விட அவ்வளவு சூப்பரா இருக்குங்கறா. அப்படிலாம் இல்ல நீ. சண்டையெல்லாம் கிடையாது. ஒரு சந்தோஷமான விஷயம். முதல்ல நீங்க 2 பேரும் எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏய், என்ன கால்ல விழுந்துக்கிட்டு எந்திரிங்க. ஏய், எந்திரிங்கடா. ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா, பண்ணுங்கக்கா. சரி நல்லா இருப்பீங்க 2 பேரும். எந்திரிங்க. 2 பேரும் நல்லா இருப்பீங்க. எந்திரிங்க. என்ன ஆசீர்வாதம்லாம் சந்தியா? இல்லக்கா, உங்ககிட்ட சொல்லாமல அந்த மாதிரிலாம். அதெல்லாம் இல்ல. இந்த விஷயமே வேற. அவரே சொல்லுவாரு. அப்படி என்னடா விஷயம்? அண்ணா, அது என்ன இவ்வளவு சந்தோஷமா இருக்கானுங்க? ஒன்னும் புரியலையே. சரி, அங்க போகாம இங்க இருந்து கேட்போம். சொல்லுவாரு. அண்ணா, கிட்டத்தட்ட ஊட்டி டெண்டருக்கு அப்புறம் 6 மாசமா கஷ்டப்பட்டு உழைச்சு சிங்கப்பூர்ல இருந்து நம்ம ஆபீஸ்க்கு ஒரு டெண்டர் கிடைச்சிருக்கணும். என்னடா சொல்ற? ஆமாண்ணா, எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல. சத்தியமா எதிர்பார்க்கலண்ணா. அவ்வளவு ஹாப்பியா இருக்கு. கிட்டத்தட்ட 6 மாசம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேண்ணா. இப்ப கிடைச்சிருக்கு சிங்கப்பூர் டெண்டர்னா. சரண், சத்தியமா சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. வாழ்த்துக்கள் சரண். கஷ்டப்பட்டா என்னைக்குமே அது வீண் போகாது. 2 பேருமே ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கீங்க. எனிவே கங்க்ராச்சுலேஷன்ஸ் 2 பேத்துக்கும். அப்பா கிட்ட சொன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவார் தெரியுமா? அதை விட விக்ரம் சொன்னா குதிப்பாண்டா. விக்ரம் சொன்னீங்களா? இல்ல மாமா, யார்கிட்டயுமே சொல்லல. முதல்ல உங்ககிட்ட தான் சொல்லணும்னு அவர் ஆசைப்பட்டாரு. ஏன்னா வீட்டுக்கு மூத்தவர் நீங்க தான். எல்லா பொறுப்பும் உங்க கையில தான் இருக்கு. உங்களுக்கு அப்புறம் தான் மற்ற அண்ணனுங்க எல்லாருமேனு அவர் ஒரு முடிவோட இருக்காரு. பாரா பொறுப்பை பொறுப்பால பேசுறீங்க. அப்படி இல்ல அண்ணி. என்னதான் மகேஷ் மேல தனிப்பட்ட முறையில பாசம் இருந்தாலும் அது பாண்டிங்ல வரும். ஆனா பொறுப்பாகட்டும், ஒரு செயலை செய்யறதுக்கு ஒரு ஒத்துழைப்பு கேட்கறதாகட்டும். ஏன் ஊட்டி டெண்டர்ல அண்ணங்கிட்ட நான் காசு கேட்டேன். அப்போ என்னை நம்பி அவர் தரமாட்டேன்னு சொன்னாரு. ஆனா சந்தியா ஒரு வார்த்தை சொல்லவும் எதுவுமே பேசாம தூக்கி கொடுத்தாருல. என் மேல நம்பிக்கை இல்லைன்னா இல்ல, நம்பிக்கை இருக்கும்.
ஆனாலும் அந்த ஏமாந்துருவோன்ற ஒரு பயம் அண்ணனுக்கு இருக்கதான் செய்யும். அதையும் மீறி அதையும் ஜெயிச்சு நான் வெளியே வந்திருக்கேன்ல. ஸோ என்னைக்குமே விஜய் அண்ணன் தான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் மற்றவங்க எல்லாருன்னு மனசுக்குள்ள மதிப்பு முறையில நினைச்சு வச்சிருக்கேன். டெண்டரா அட்டப்பாவிலா சிங்கப்பூர் டெண்டரா? டே சிங்கப்பூர்ல டெண்டர் எடுத்தீங்கன்னா உங்க லெவல் என்னடா? இது மட்டும் பிரதீபாக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். டே அந்த அளவுக்குலாம் நீ ஒன்னும் பேச வேணாம்டா. என்னடா நீ எல்லாருக்குமே பொறுப்புல தான் இருக்க. என்ன எனக்கு ₹1 செலவு பண்ணாலும் அது கணக்கோட செலவு பண்ணணும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான், மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. என்ன நீ ஃபீல் பண்ணாத, காசை பத்தி கவலையப்படாத. அண்ணன் இருக்கேன், ஓகேவா? நீ இன்னமும் லைஃப்ல முன்னேறி போயிட்டே இருக்கணும். வெற்றி நட போயிட்டே இரு. உன்னை எதிர்க்கிறதுக்கோ இல்ல வேற ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலோ அதெல்லாம் தள்ளி விட்டுட்டு போயிட்டே இரு. கண்டிப்பாண்ணா. ஆனா ஒண்ணு, கட்டின பொண்டாட்டி கூட உறுதுணையா இல்லைன்னா நம்மள மாதிரி ஆம்பளைங்களாம் ஜெயிக்கவே முடியாதுடா. என்னைக்குமே வைஃப் தான் நமக்கு அம்மாவுக்கு அப்புறம் சாமி. அக்கா என்ன மாமாக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்க போல. சூப்பரா பேசுறாரு. ஏய் ட்ரைனிங்லாம் இல்லடி, அவரு பேசுறாரு, அதுக்கு நான் ட்ரைனிங் கொடுத்தேன்னு அர்த்தமா? அப்படிலாம் இல்ல. எனிவே மாமா ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த டெண்டரை அவர் எடுத்திருக்காரு. சிங்கப்பூர்ல போய் நல்லபடியா இந்த டெண்டரை அவர் வாங்கிட்டு வரணும். அடுத்து நமக்கு கம்பெனிக்கு பெரிய ப்ராஜெக்ட் வரும். அதை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு கொடுத்துட்டா நம்ம எங்கேயோ மாமா. கண்டிப்பா நல்லபடியா முடியும். ஏன்னா விக்ரம் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லுங்க. எல்லாரும் ஜாலியா இருப்பாங்க, சந்தோஷப்படுவாங்க. என்ன? கண்டிப்பா மாமா. சரி அக்கா பாயசம் பண்ணிடலாமா? நீ ஹாட்டிங் பாத்துக்கோ. அவளுங்க கிடக்குறாளுங்க, ஸ்வீட் பண்ணிடலாம். அத்தைக்கிட்டே சொல்லணும். அத்தை நாளைக்கு காலையில் வந்துடுவேன்னு சொன்னாங்க. சரிக்கா நானும் ஹெல்ப் பண்ணுறேன். அவரு என்ன பார்க்கணுமோ பார்க்கட்டும். ஏங்க நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டு வாங்க, நான் அக்கா கூட வீட்டில் இருக்கேன். ஓகே, போயிட்டு எல்லாருக்கிட்டையும் சந்தோஷமான விஷயத்த சொல்லுங்க. ஓகேவா? நீ வா, சேர்ந்து போலாம். இல்லைங்க நீங்கள் போய் சொல்லிட்டு வாங்க, அதுக்கப்புறம் மீட்டிங் வச்சு மறுபடியும் சொல்லிக்கலாம். என்ன அப்படியே சந்தோஷத்துல தலகால புரியாம ஒருத்தி ஆடுறாப்பா. சரி வாங்க. அண்ணா டோர் ஓப்பன் தான் இருக்கு, வா. அண்ணா வர சொல்லியிருந்தீங்க, மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஆமா, ரெடி ஆயிட்டீங்களா? ஆண்ணா எங்க ரூம்ல எல்லாம் ரெடி ஆயிட்டோம். மற்ற ரூம்ல எப்படின்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் எங்கண்ணா? கைடு கிட்ட முதல்ல வாட்டர் ஃபால்ஸ் தான் கூட்டிட்டு போக சொல்லியிருக்கேன். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சுத்தி பார்க்கலாம், ஓகேவா? சரிங்கண்ணா. அண்ணிங்கண்ணா நீங்க ரெடி ஆயிட்டீங்களா? குளிச்சுட்டு இருக்காங்க. சரி அது இருக்கட்டும். நித்யாவை வாட்ச் பண்ண சொன்னானே, என்னாச்சு? பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, நேற்று பீரியட்ஸ் ஆயிட்ட போல. அவள் ஃப்ரெண்டு கிட்ட சத்தம் போட்டு பேடுன்னு சத்தம் போட்டிருக்கா. ஆனால் அந்த லூசு காதில் ஹெட்செட்டை மாட்டிட்டு எதுவுமே கேட்காத மாதிரி இருந்துச்சு. நான் தான் எடுத்து கொண்டு போய் கொடுத்தேன். ஆனாலும் அவன் நார்மலா இல்லைண்ணா. எதையாவது அவகிட்ட கேட்டு டிஸ்டர்ப் பண்ணியா? இல்லைண்ணா, நான் எதையும் கேட்கல. கேட்டாலும் அவள் அழுக மட்டும் தான் செய்யறா. ஆனால் பழைய நித்தியா அப்படி இருக்க மாட்டானா. எனி டைம் என் கூட சண்டை போடுவா, பேசுவா, சிரிப்பா, அப்படி இருப்பாண்ணா. ஆனால் இது கொஞ்சம் பார்க்க டிஃப்ரெண்டா இருக்குண்ணா. ஐ நோ அவளுக்கு ஏதோ மென்டலி ப்ராப்ளம்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அதை நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணி அவகிட்ட கேட்கக்கூடாது. அவளா சொல்றதுக்கு முன்னுக்கு வரணும். அதுக்கான வேலைகளை மட்டும்தான் நம்ம ஏற்படுத்தணுமே தவிர அவகிட்ட ஃபோர்ஸ் பண்ணி இதை கேட்கக்கூடாது. சப்போஸ் அதை சொல்றதுக்கு கூட அவ தயங்கி நிற்கலாம், புரியுதா? ஒருத்தவங்க ஒரு விஷயத்த நம்ம கிட்ட சொல்லணும்னு முன்னுக்கு வந்தா மட்டும்தான் அதை காது கொடுத்து கேட்கணுமே தவிர அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி அந்த விஷயத்த நம்ம வாங்கக்கூடாது. நான் என்னமோ சொல்றது, அவளை க்ளோஸா வாட்ச் பண்ணேன். அவ எந்த விஷயத்துல டிஸ்டர்ப் ஆகுறான்னு மெயினா அவளை வாட்ச் பண்ணிட்டே இரு. சரிங்கண்ணா. சரி நான் போய் ஆரஞ்சு பண்ணி இவனுக்கு எல்லாத்தையும் ரெடியா இருக்க சொல்றேன். எல்லாரும் ரெடியா இருங்க, போலாம். நிஜமாவே நித்யாவுக்கு என்ன ப்ராப்ளமா இருக்கும்? ஒரு பொண்ணு சூசைட் தாட் போற அளவுக்கு அவன் மைண்ட் அந்த அளவுக்கு டிஸ்டர்ப் ஆயிருக்குன்னா கண்டிப்பா அவ மனசளவில் மட்டும் இல்ல உடல் அளவிலையும் ஏதாவது ப்ராப்ளத்தை சந்திச்சிருக்கணுமா? இல்ல நித்யாவுக்கு வேற எதுவும் பிரச்சனையா? விக்ரம், இந்த டூர் முடிஞ்சு போறதுக்குள்ள ஒரு ப்ராப்ளத்தை சரி பண்ணி தான் இங்க இருந்து அவளை கூட்டிட்டு போகணும். என்ன ரொம்ப டீப் திங்கிங்கா இருக்கு. நான் வந்திருக்கிறது கூட தெரியலையோ. அப்படி என்ன யோசனை? ஏன் ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை. இல்லை ஏதோ திங்கிங்கா இருந்ததா, அதான். உங்களுக்கு எதுவும் பிரச்சனையோன்னு? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, கிளம்பலாமா? என்ன இப்படி இருக்காரு? நம்மள இந்த ட்ரெஸ்ஸில் பார்த்ததுமா இவருக்கு நம்மக்கிட்ட வம்பளுக்கணும்னு தோணல. பேசாம வேறு ட்ரெஸ் போட்டுருந்துருக்கலாமோ? என்ன திங்கிங்? ஒன்றும் இல்லை, எல்லாம் ஓகேவா, நல்லா இருக்கா? நல்லான்னு சொல்லிட்ட மட்டும் மாத்தவா போறேன்? ஓ அந்த இது வேற இருக்கோ சாருக்கு. ஆளை பாரு. போலாம்.
என்ன அப்படி ஃப்ரீஸா நிக்கிறீங்க போலான்னு சொல்லிட்டு? இல்ல இப்பெல்லாம் ஆள் அழகா இருக்கியே, என்னவா? அப்பாடா கேட்டுட்டாரு, இப்பதான் நிம்மதியா இருக்கு. நான் இப்படி கேட்பேன்னு நீ உன் மனசுக்குள்ள நினைச்சிருப்ப, அதான் உன் நினைப்பதுக்கு வீணாக்கணும்னு நான் கேட்டுட்டேன், அவ்வளவுதான். ஓகேவா? ஓ அப்படியா? நினப்புதான் பொழப்ப கெடுக்குமா? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நாங்க வர்றோம். என்ன? உன் மனசாட்சி திட்டு சொல்லு, நான் அப்படி கேட்கணும்னு நீ நினைக்கவே இல்லைன்னு. இல்லையே, நான் ஒன்றும் அப்படிலாம் நினைக்கல. ஐ எம் எ டீசன்ட் ஃபேமிலி. ஓகே. நீங்கள் கேட்டானே கேட்கலன்னு எனக்கு என்ன? இது காலேஜ் டூர். நீங்கள் கரஸ்பாண்டன்ட், நான் ஸ்டாஃப், அவ்வளோதான். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. அப்படியா? எதுக்கு வாய் இப்படி போய் சொல்லுது உனக்கு? யாரு போய் சொன்னா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான்லாம் ஒன்றும் போய் சொல்லலை. என் வாயில வர்றது பூரா உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. என்ன? அது இந்த உதடு இருக்கு பத்தியா, அது நிறைய பொய் சொல்லுது. இப்படி பொய் சொல்றது தப்பு தானே? இல்ல, நான் பொய் சொல்லல. இல்ல. நீ பொய் சொன்னியா உண்மை பேசுனியா நான் கேட்கல. இது தப்பா சரியா அதை மட்டும் சொல்லி பார்க்கலாம். இல்ல, அது அது விக்ரம் சார், ப்ளீஸ் ப்ளீஸ். உண்மை சொல்லலைன்னா அப்புறம் சொல்லு, எதிர்பார்த்தியா இல்லையா? சொல்லடி. இல்ல, நான் எதிர்பார்க்கல. சரி, அப்போ வேலையை காட்டிடுவோம். உண்மை சொல்ல போறியா இல்லையா? இப்ப நான் பொய் சொன்னா என்ன பண்ணுவீங்க? சாப்பிடுறதுக்கு வாயே இல்லாம பண்ணிடுவேன். இங்க பாருங்க, நீங்க ரொம்ப நல்லவர்னு நினைச்சிட்டு இருக்கேன். என்ன, நல்லவர் மாதிரி நடந்துக்கோங்க. ரொம்ப பேட் பாயா நடந்துக்காதீங்க. நீ தானே சொல்லியிருக்க நல்லவனை விட கெட்டவனை தான் ரொம்ப பிடிக்கும்னு. ஸோ இனி கெட்டவனா இருந்துதான் ஆகணும். இருக்கலாமா? வேணாம். அப்போ உண்மையை சொல்லு. சரி, ஒத்துக்கிறேன். ஆமாம், நினச்சி பார்த்தேன். அழகாக இருக்கேன்னு சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். நீங்கள் சொல்லலை, ஒரு மாதிரி இருந்தீங்க, அதனால அது முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இப்போ சொல்லிட்டேன்ல, தள்ளிப்போங்க. அது எப்படி எவ்வளோ தூரம் வந்துட்டு? வேணாம் ப்ளீஸ். இப்போ ரொம்ப பயப்படுறியா? அதனால கன்னத்தில் கொடுத்துட்டு முடிச்சிட்டேன். இதே மாதிரி எப்பயாவது வம்பு இழுத்தேன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் நான் மொத்தம் கொடுக்குற இடமே வேற. போங்க. ஒரவிழி பார்வை தீபங்களை ஏற்றி வைத்தது நெஞ்சோடு இன்று தென்றலென வந்து தொட்டி சென்ற காதல் கலந்தது மூச்சோடு இன்று. என்னடா உங்க அண்ணன் சுத்தி காட்டுன்னு சொல்லிட்டு உள்ளே இருக்கிறாருடா. ஆஸ்பத்திரியை பிடிச்சி வெளியே தள்ளி விடுங்கடா. இவன் நம்ம தொலைச்சிட்டு போயிடுறோம். என்ன ஆர்ஜுமண்டிய கொஞ்ச நேரம் மூடிட்டு இருந்தேன், தேவையில்லாம் வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்காத. டேய் என்னடா ஆச்சு? மாமா என்ன பண்றாரு? இன்னும் அன்னி கிளம்பலடா, வரேன்னு சொன்னாங்க. கைடுங்க, அது ஸ்டூடெண்ட்ஸ் போய் பஸ்ல ஏறி கொண்டானுங்க. கைடு அங்க இருக்கிறாரு, அப்புறம் சாரு, சொட்டமட்ட சாரு எல்லாரும் அங்க இருக்கிறாங்க. என்ன பிள்ளை பாத்துட்டு இருக்க? உன் மண்டை ஆரஞ்சு மண்டை மாதிரி இருக்குன்னு, நான் ஆரஞ்சு மண்டை மாதிரி இருக்குன்னு உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நினைப்பா? ஆரஞ்சு மண்டையா? நீ மூடி, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியும். யார் அவன்? பொம்பளை பிள்ளை மாதிரி ஹேர்ஸ்டைல் வச்சிருக்கான். அவன் நம்ம காலேஜ் தாண்ட, நம்ம டிபார்ட்மெண்ட் தாண்ட, அந்த லட்சணத்துல எல்லாம் ட்ரெஸ் போட்டு சுத்துறானுங்க. டேய் எப்படா நீ பொம்பளையா மாறின? என்னது பொம்பளையா? யார பத்தி யாரு பொம்பளைங்கிறது? மூஞ்ச பேசுற ஆரஞ்சு மண்டையா? என்னை பார்த்தா பொம்பளை மாதிரி தெரியுதா? புரியக்கூட மாதிரி தலைமுடி கட்டி இருந்தீங்கன்னா அப்படிதான் சொல்லுவானுங்க. தலைமுடியை மூடிட்டு மாத்திரா சாத்துங்கடா, இதான்டா ட்ரெண்டு. என்ன தேவையில்லாம் பொம்பளை மாதிரி இருக்குன்ற அடிச்சு மூஞ்ச பேத்துருவேன். நான் பொம்பளையா மாறுறது நீ பாத்தியா? ஆரஞ்சு மண்டையா தேவையில்ல வேலை பார்த்துட்டு இருந்தா அவ்வளோ. டூர் வந்தோமா, என்ஜாய் பண்ணாமா, பொத்திட்டு போனமா இருக்கணும். தேவையில்லாம் எதை வம்பெடுத்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான் பாத்துக்கோ. இருக்கிற மலையில தள்ளி விட்டுருவேன். சரி வந்த இடத்துல சண்டை போடாதீங்கடா. என்ன எச்சு பேசிட்டு இருக்க?
உன் முடி அப்படி இருக்கறனால தான் சொல்றேன். நானும் வந்து எப்போ பொம்பளையா மாறுறேன்னு கேட்டு வெளியில போனேன்னா உன்னை பொம்பளைனே கூப்பிடுவாங்க. என்ன கொஞ்சமா டீசெண்டா ஆம்பளை பை மாதிரி என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டு யூத்தா சுத்தணும். ஆமா ஆமா, ஆரஞ்சு மண்டை மாதிரி உள்ள ஒரு சொக்கா வெளிய ஒரு சொக்கா பேண்ட் அந்த மாதிரி போட்டுட்டு சுத்தணும். உடம்பு பூரா ஆரஞ்சு கலர்ல தான் இருக்கு. சரி, நீங்களே இருக்கிற பஸ்ல போய் ஏறி உட்காரங்க நிக்கிறீங்க. பஸ்ல ஏறி உட்காராம அந்த இடத்துல நிக்கிறானுங்கன்னா கண்டிப்பா அடி வாங்க போறாங்கன்னு அர்த்தம். அதானே மாதவா? எதுக்கு தேவையில்லாம வம்பிழுக்கிற? பேசாம அமைதியாரு. வந்தமா டூருக்கு என்ஜாய் பண்ணமா அப்படின்னு இருக்கணும். தேவையில்லாம வம்பிழுக்காத. நீ எதுக்கு பயப்படுற? இல்ல வம்பிழுத்தாதான் என்ன பிரச்சனை? அமைதியாருன்னா அமைதியாரு. டேய், என்ன ஓவரா கலாய்க்கிற? அவனுக்கு பிடிச்சதா அவன் பண்றான், நீ உனக்கு பிடிச்சத பண்ணு. டூர் வந்தமா என்ஜாய் பண்ணாம தேவையில்லாம வம்பிழுத்துட்டு இருக்காதீங்க. என்ன சரி வாங்க எல்லாரும் பஸ்ல ஏறி உட்காரலாம். சரிடா, நான் போய் பஸ்ல இடம் பிடிக்கிறேன். வாங்க. என்ன டேய் வாங்கடா, தற்குறீங்களா? என்ன நேர்குறியா? மூடிட்டு வா. தேவையில்லாம சண்டை போடாத மாதவா, சரியா? வாங்க போலாம். எதுக்கு மாதவா தேவையில்லாம சண்டை போடுற? டூர் வந்தமா பார்த்தமா விளையாண்டமா ஜாலியா போனோமான்னு இருக்கணும். தேவையில்லாம யார்கிட்டயும் வம்பிழுக்காத. என்ன நீ என்கிட்ட எவனாலும் வம்பிழுத்தா நீ கூட பார்த்து சும்மா இருக்க மாட்டேன். ஏறிக்கட்டி எனக்கு முன்ன சண்டைக்கு போவ. இப்பெல்லாம் நான் அடங்கி போறேன். சரி ஓகே, தேவையில்லாம உங்ககிட்ட பேசி நான் ஆர்கியூ பண்ண விரும்பல. இப்போ ஸ்டொமக் பெயின் எப்படி இருக்கு? ஐம் ஆல் ரைட். இப்போ ஓகே தான், போலாம். சும்மா சும்மா எல்லாத்துக்கும் பயந்துட்டு இருக்காத, புரியுதா? வா போலாம். சரணு, என்னடா சொல்ற? ஆமாடா, நிஜமாவே என்னால நம்ப முடியல. இப்பதான் விக்ரமனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். அடுத்து உங்ககிட்ட சொல்றேன். சரணு, நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. நான் மட்டும் அங்க இருந்துட்டேன்னு வச்சுக்கோ, உன்னை தூக்கி வச்சு ஒரு முத்தம் கொடுத்துருப்பா பச்சக்குன்னு. ஸ்பீக்கர் போட்டிருக்காரு, பாத்து பாத்து. அடச்சே, டே நாயே, ஸ்பீக்கர் போட்டா பேசுற, மூடிட்டு முன்னே சொல்ல மாட்டியா? அண்ணி மன்னிச்சுக்குங்க. நீ இல்லடா, ஆபீஸ் கிளம்பிட்டு இருந்தேன். அவ ட்ரெஸ் அயன் பண்ணிட்டு இருக்கா, அதான். ட்ரெஸ் அயன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அப்ப சரணு ட்ரெஸ்ஸே எல்லாம் நிக்கிறியா? எறும்பு மாடு அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பைத்தியக்காரமே பேசிட்டு இருப்பேன். எங்க பார்த்தா கலைக்கல விட மாட்டியா? சரி, அப்புறம் ஹனிமூன்ல எப்படி போயிட்டு இருக்கு? டேய், எப்படா நல்ல குட் நியூஸ் சொல்லுவேன்? கிளுகிளுன்னு போயிட்டு இருக்கா சரணு, நாளைக்கே சொல்லிடுறேன். என்ன நீ ஒன்னும் கவலைப்படாத. என் மண்டாட்டி நேத்து எங்க சண்டை போட்ட தெரியுமா? சண்டை போட்டாலும் திரும்ப சேர்ந்துக்குவீங்களா நீங்க? ஏன் கொழுந்தனாரே, மிருதுலா அப்பெல்லாம் சண்டை போட மாட்டாளே. சண்டை போட்டு உங்ககிட்ட பேசாமல இருக்க மாட்டாளே. அண்ணி நீங்க வேற சும்மா இருங்க, நீங்களே அதுக்கு பரவாயில்லன்னு தோணுது. டே ரொம்ப பண்ணாது. என்ன என்கிட்ட என்னன்னா உன் பொண்டாட்டி மாதிரி யாருமே இல்லைன்னு சொல்லுவேன். இப்ப என்னன்னா என் பொண்டாட்டி பெரிய இவளாட்டு சீன் போட்டுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியே பச்சோந்தி மாதிரி இடம் மாறிடுறா. உனக்கு என்னடா தெரியும் சார்? என்னை பார்த்து கத்துக்கோ. என்ன சரி, ஸ்பீக்கர்ல இருந்து போன் எடு. எதுக்கு? ஏட்ரா. சொல்லு. இங்க பாரு, நானும் என் பொண்டாட்டியும் எங்க லைஃப ஸ்டார்ட் பண்ண போறோம். என்ன? சரி, அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஓடிட்டு முழுசா கேளு. சரி சொல்லு. அதான், நாங்க பேபிக்கு பிளான் பண்ண போறோம், ஓகேவா? அதனால நீங்க எங்களுக்கு முன்னாடி சீக்கிரம் பேபிக்கு பிளான் பண்ணி சீக்கிரம் குழந்தை பெற்று வச்சிருங்க. என்ன? எப்படிடா முத்தம் கொடுத்தாலும் குழந்தை பிறந்துருமா? சரணு, நீங்க கொடுத்தீங்கன்னா ஒன்னு சரணு, ஒண்ணுக்கு ட்ரிபிளா பிறக்கும் சரணு. ஏன்னா நீ அப்படிப்பட்ட ஆள்றா. ஏய், லூசு மாதிரி பேசாதடா. நல்லபடியா லைஃபை ஸ்டார்ட் பண்ணுங்க, ஓகேவா? கண்டிப்பா சீக்கிரமாவே நல்ல செய்தி நாங்களும் சொல்லுவோம். எங்க சொல்லுவேன், சும்மாவே ஆளாடுன்னு ஆடுவேன். இதுல வேற சிங்கப்பூர்ல வேற சாருக்கு டெண்டர் கிடைச்சிருச்சு. இனி ஒரே சிங்கப்பூர் ட்ரீப் தான். இதுல எங்க நீ குழந்தைய பத்தி யோசிப்ப? டேய், அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நாங்க எங்க லைஃப வாழ்ந்துட்டு தான் இருக்கோம். கையிலே வட சொல்லாத, சீக்கிரமா குட் நியூஸ் சொல்லு, ஓகே? உனக்கு எவ்வளவு எக்ஸைட்டிங்கா இருக்குன்னு எனக்கு தெரியல, பட் உன் குழந்தைய நான் பாக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. அதே மாதிரி நானும் திருப்பி போட்டா நீ மூடிட்டு போனவை ஆகாவளி. இருடா, ஐ லவ் யூடா. சரணே, என்ன சரணே, நீ இத போய் உன் மண்டாட்டி கூட சீக்கிரமா புள்ள பெத்துக்கிற வேலையை பாரு எனக்கு கொடுத்துட்டு இருக்கான். சரி, நான் கொடுக்குறேன், இப்ப மூடிட்டு போனவை. டே சரணே, ஐ லவ் யூ. டேய் புருஷா. ஏய், என்ன எவனை கேட்டு என் சட்டையை எடுத்து போட்ட? நான் யாரை கேட்கணுமா? என்ன உன் எம்டி இங்க இல்லன்னு ஓவரா ஆட்டமா ஆடுற போல? ஏய், நீ என்னோட ப்ராப்பர்ட்டி, ஓகே? சோ நான் இஷ்டப்பட்டதை செய்வேன். உன்னை விட உன் சட்டை எனக்கு நல்லா இருக்குல்ல? அதெல்லாம் சரி, எதுக்கு சம்பந்தமே இல்லாம பாவடை மேல போட்டிருக்க? இது சாரி கட்டுறதுக்கு கட்ட வேண்டிய பாவடை தானே, அதை ஏண்டி போட்டு வந்து இப்படி நிக்கிற? ஏன் புரியலையா?
வேணாம் வம்புழுக்காத சும்மா இரு. நான் நெருங்கி ஆசையா வருவேன், ஓனர் வருவான், செவனியோட ஒன்று வச்சு கட்டுக்கட்டிய நான் எப்படி சொல்றது, பழைய ஜாமான்களை தள்ளி விடுற மாதிரி தள்ளி விடுவேன். அப்புறம் திருப்பி நீயே கோபப்பட்டு போட்டு வந்து நான் சமாதானப்படுத்தணுமா? அந்த வேலையில இங்க ஆகாது. மரியாதையை கழட்டிய சட்டையை என்கிட்ட கொடு. நீங்க கேட்டா நாங்க சட்டை கொடுத்துடணுமா? முடியாது. அப்ப இன்னைக்கு ஒரு முடிவோட தான் இருக்க. நீ தானே கேட்ட குழந்தை வேணும்னு, அப்போ வா. அது அதுக்கு நேரங்காலம் இருக்குடி, எனக்கு சம்பந்தமே எல்லாமே இந்நேரத்துல. எனக்கு எப்ப தோணுதோ அப்பதான். எப்படி வசதி? வேணாம் வேணாமா? இருடி வர. வேணாம் சொன்னா கேளு. இங்க பாரு, இதுக்கெல்லாம் ஒரு நேர காலம் இருக்கு. இப்போ திடீர்னு உன் எம்டி வந்து என்ன பண்ணுவ நீ? வந்தா எனக்கு என்ன பயம்? நீ என் புருஷன், சரியா? இந்த ரூம்குள்ள நீயும் நானும் மட்டும்தான், புரியுதா? ஹனிமூன் சொல்லிட்டு என்ஜாய் பண்ண வந்தோம், இல்லைன்னு சொல்லல. வெளியே போய் சுற்றி பார்க்கறது அதெல்லாம் தான். ஆனால் என்னால் அந்த மாதிரி உன் கூட இருக்க முடியல. இந்த ரூம்குள்ள உன் கூட எவ்வளோ சந்தோஷமா இருக்க முடியுமோ அவ்வளோ சந்தோஷமா நான் இருந்துடணும்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஆசையா? இது ஆசைன்னு இல்லை மகேஷ், இதெல்லாம் ஒரு ஏக்கம். என்னால் உன் கூட சந்தோஷமா இருக்கவே முடியல. அதான் ஒரு மாதிரி கஷ்டமா இருந்தது. அதனால தான் எம்டி கிட்ட என் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவளையும் ஆப்போசிட் ரூம்ல தொங்க வச்சுட்டேன். எனக்கு உன் கூட சந்தோஷமா இருக்கணும், அவ்வளோதான். சரி ஓகே, உன் ஆசைய நான் நிறைவேற்றுறேன். ஆனால் இந்த ரூம் வேணாம், நம்ம வேற ரூம் போலாமா? இங்க இதோ உங்களுக்காக டேய் என்னடா பண்ற? ரூம்னு சொல்லிட்டேன், அப்புறம் என்ன, அமைதியா இரு. மகேஷ் ஏதோ பிளான் பண்ணி தான் வச்சிருப்ப போல. நான் தான் சொன்னேன்ல, அடுத்தவனுக்கே ஒன்று பார்த்து செய்யும் போது என் பொண்டாட்டிக்காக நான் செய்ய மாட்டேனா? அது சரி, ரூம காட்டுடா. ம். ம்? என்ன? டேய் என்னடா அதெல்லாம்? ஏன் பிடிக்கலையா? அப்படி இல்லை, இது ஒரு மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் நைட் ஃபீலுக்கே கொண்டு போகுது. பிடிச்சிருக்கா இல்லையா? சிப்போ அப்ப சரி, ஓகே. அடைமழை வரும் அது நனைவோமே, குளிர் காய்ச்சலோடு ஸ்நேகம், ஒரு போர்வைக்குள் இரு தூக்கம், குடு குடு பொய்கள் சொல்லி என்னை வெல்வாய், அது தெரிந்தும் கூட அன்பே மனமதையே தான் எதிர்பார்க்கும். ஏய் அவ்வளோ சீக்கிரத்துல கிடைச்சிருமோ? வேணாண்டி, வம்புக்கு இழுக்காத. அப்புறம் பின்னாடி நடக்கிறதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியா? அதையும் பார்ப்போம். உங்களுக்குலாம் இந்த மாதிரி விஷயம்லாம் ஈஸியாக கிடைச்சிட்டா அதோட வேல்யூ தெரியாமல் போயிடும். அக்கா தங்கச்சிங்க எல்லாம் ஒரே குட்டியில ஊர்ன மாட்டேங்க மாதிரி இருங்க. என்ன எல்லாரும் இதே டைலாக் சொல்லுங்க. அதெல்லாம் அப்படிதான், என் அக்கா சொல்லி கொடுத்தது. அதான் விதை ஒன்று போட்டா சொர ஒன்னா முளைக்கும். சரி. ஏய் இவ்வளோ அழகா இருக்க தெரியுமா என் ஷர்ட்டை போட்டுக்கிட்டு? ஆ அப்புறம் சும்மா ரெடி சொன்னா கேளு. முடியாது போ. எப்படி மேடம்? இப்போதைக்கு வேணாம். நீ தானே ஆரம்பிச்ச, ஸோ நான் முடிச்சு வைக்கிறேன். வேணாம் மகேஷ், சொன்னா கேளு. பயமா இருக்கு. என்ன இதான் ஃபர்ஸ்ட் டைமா? ம். இது வரைக்கும் நடந்தது பயம் இல்லை, பட் இது பயமா இருக்கு. என் கண்ணை பார்த்துமா பயமா இருக்கு? உன் கண்ணை பார்த்ததுனால தான் பயமா இருக்கு. சரி இப்போ என்ன சொல்றேன்? ஒன்றும் இல்லை. ஓகேவா வேண்டாமா? என்னடி கட்டி பிடிச்சிக்கிட்ட? பயமா இருக்கு. அப்புறம் எதுக்கு என்னை தூண்டி விட்ட? சும்மா வம்பிழுத்தேன். ஆனா நீ இவ்வளோ சீரியஸா இருப்பேன்னு ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட். இந்த ரூம் டெக்கரேஷனை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. அவ்வளோதானே, நான் பயத்து போக்கட்டுமா? ம்ஹும். ஏய் லாஸ்ட்டாக கேட்குறேன், வேணுமா வேணாமா? உனக்கு எனக்கெல்லாம் தேவையில்ல, எனக்கு உன் விருப்பம் தான் முக்கியம். வெக்கமா இருக்கே. என்ன வைக்கோ இல்லை எனக்கு புரியல. வெக்கமா இருக்கா? சி, போடா. என்னடி சொல்ற? வேணும், ஆனா வெக்கமா இருக்கு. சரி வெக்கத்தை நான் சரி பண்றேன், என்ன பாரு.
நள்ளிரவு நேரம் வெண்ணிலவு தொலைக்க நந்தவன பூவ வண்டு வந்து தொலைக்க வந்து விடு நீயும் என் உயிரை தொலைக்க நெத்தி முடியோரோ நித்திரையை தொலைக்க நெஞ்சு குழியோரோ நிம்மதியை தொலைக்க அள்ளி தருவேனே அத்தனையும் தொலைக்க ஓ எளவோ பஞ்சு உடம்பு நான் இளம முழுவதும் தொலைக்க ஓ செலவ செஞ்ச சிரிப்பு நான் சகல அழகையும் தொலைக்க நீ உன்னை தொலைக்க நான் என்ன தொலைக்க அடிமைத்தையில 2 பேரும் செத்து பொழைக்க வம்பு பண்ணுவ நீ வம்பு பண்ணுவ அடி எப்பவுமே இப்படி தரம்ப பண்ணுவ கிச்சு பண்ணுவ கிச்சு கிச்சு பண்ணுவ அடே குளிக்கிறன்ற பேர்ல ஏதோ பண்ணிக்கிறாதீங்க, பார்த்து விளையாடுங்க. அண்ணா நல்லா இருக்குண்ணா, நம்மளும் குளிக்கலாமா? அறிவியல் நினையாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை மாமா, வாங்க மாமா ஜாலி என்ஜாய் பண்ணலாம். ஐயோ வேண்டாம் வேண்டாம், பார்த்து கேர்ஃபுல்லா. அந்த சைடு இருக்கவங்களும் கொஞ்சம் பார்த்து. இந்த சமயத்துல ஒரு பாட்டு போட்டா இருக்கும்ல, மேகம் கருக்குது டம்ச்சுக்கு டம்ச்சு. சார் என்னடா பண்றீங்க சார்? இவனுக்கு கிட்ட மாட்டிக்கிட்டு நான் பண்ற பாட்டு இருக்கு, அதுவும் இருக்கிற பாருங்க உங்க மச்சான். ஐயோ ஏண்டாடே என்னத்த என்ஜாய் பண்ணடே, விடுறாடே, ஏன்டா இப்படி படுத்துற? சார் போன ஜென்மத்துல உங்களுக்கு எனக்கு ஏதோ உறவு சார், அதனால இந்த ஜென்மம் வரைக்கும் அது தொடர்ந்துட்டு இருக்கு. என்ன உறவோ? ஐயோ கடவுளே. டே மாதவா ஒரு போட்டோடே ஸ்டேட்டஸ் தெரிவிக்க விடுறா, அவனுக்கு மட்டும் தான் ஸ்டேட்டஸ் போடுவாங்க, நான் போடுற பாரு ஸ்டேட்டஸ். இந்த அரக்கால் டவுசரோடையா? பாத்துப்பா, ஆள் ஏதாவது இருக்க போகுது. ஏன் சார் ஆழத்துல விளையாடுற மாதிரி தெரியுதுங்களா? பார்த்து விளையாடுங்கப்பா. சரிங்க சார். டே வாடா மச்சான், ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். இந்த மாதிரி வாட்டர் ஃபால்ஸ் கிடைக்கிறதுக்குலாம் கொடுத்து வச்சிருக்கணும், வாடா. நீங்க என்ஜாய் பண்ணுங்க. இப்ப பார்த்து ஆள் அதிகமா இருக்கு என்ன, நீங்க பாட்டுல உள்ள போயிடாதீங்க, சும்மா மேலோட்டமா கால் கை வச்சுட்டு விளையாடுங்க. எப்படி கைடு காலு கைய வச்சுட்டு விளையாடாம தண்ணி பாத்துட்டு இருக்கிறது? அதெல்லாம் குச்சி குச்சி தான் விளையாடுவோம். நீங்க எதுக்கு எங்க கூட வந்தீங்க? காப்பாத்துங்க. அப்படியே ஆளோட போயிரு. பார்த்து விளையாடுங்கப்பா. இவருக்கு என்னாச்சு? இவர் ஏன் வாவான்னு உள்ள எல்லாத்தையும் கூப்பிட்டு இருக்காரு? அது அவனுக்கு சொங்கி சொரியாசிஸ் நோய் சார், நீங்க எதுவும் நினைச்சுக்கிறாதீங்க கைடு, சரிங்களா? தம்பி என்னாச்சு உங்களுக்கு? ஏன் அப்படி விளையாடிட்டு இருக்கீங்க? பொழுதுவோட சார், அதான். உங்களை அப்படி பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்கு. இருக்கணும்ல, இருந்துதானே ஆகணும். டே போடா பாட்ட, வேகம் இருக்குது டம்ச்சுக்கு டம்ச்சுன்னு போடுறா. எதுக்கு தேவையில்லாம மேல கை போட்டிருக்கீங்க? ஏன் போடக்கூடாதா? ரொம்ப ஓவரா பண்றீங்க, இவ்வளோ ஒரு அட்வான்டேஜா இருக்கு. இனிமே அப்படிதான் வரியா? 2 பேரும் ஒரு குடியில போட்டு வரலாம். இது பசங்களோட என்ஜாய்மெண்ட், சாருக்கு பெரிய இதுன்னு நினைப்பு. அது பசங்களுக்கு என்ஜாய்மெண்ட், நமக்கு இது ஹனிமூன் அடி. தேவையில்லாம யாரும் மனசுக்குள்ள கோட்டை கட்ட தேவையில்ல. கையெடுங்க, கையெடுங்க. முடியாது. கையை எடுங்க விக்ரம், லூசு மாதிரி பண்ணாதீங்க. சார் மேம்ல பார்த்தா தப்பா நினைச்சிருவாங்க. நினைச்சிட்டு போறாங்க. நீ என் பொண்டாட்டி, நான் உன் புருஷன். இதெல்லாம் எந்த கணக்குல இல்ல. நான் ஒரு கணக்கு உருவாக்குவேன். ஓ இம்சடா சாமி. ஓய் நல்லா இருக்குல, நீ போய் விளையாடு போ. உன்னை சேர்த்து பார்க்கும்போது இவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இது நல்லா இருக்குல, இது பார்க்கும்போது நல்லா இருக்கு. எனக்கு விளையாடணும்னு ஆசையா இருக்கு, ஆனா உள்ள விழுந்துருவணும்னு பயமா இருக்கு. ஏன் விளையாடணுமா? கூட்டிட்டு போட்டா? வேண்டாம், நான் சும்மா சொன்னேன். நீ போ, நீ விளையாடு போ. இவனுக்கு விளையாடுறது பார்க்கலாம், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீ இதே மாதிரி சிரிச்சிட்டே இருனா. அதெல்லாம் இருக்கட்டும், இவன் யாரா சொங்கி மாதிரி நடுவில் வந்து நிக்கிறீங்க? அவன் கேக்குது, இவன் ஏன் இங்க வந்து நிக்கிறான்? டே ஒரு எத்து உள்ளமா, சரிப்படி வாங்கலாமா? ஏகோ கருக்குது டம்ச்சுக்கு டம்ச்சுங். இந்தா மாதவா தண்ணி, இந்தா புடி. டேய் சும்மா இருங்கடா, தண்ணி தெரிக்குது. ஜோடி